எனக்கு 25 வயதாக போகிறது. ஆனால் எனக்கு திருமணம் ஆகவில்லை. மாப்பிள்ளை வீட்டார் பார்க்க வரும்போதெல்லாம் எனது உடல் எடையை பார்த்து என்னை தட்டி கழித்து விடுவார்கள். ஒரு நாள் எங்கள் வீட்டின் வெளியே ஒரு சாமியார் வந்தார். அவர் ஒரு போர்வையை கொடுத்து, இந்த போர்வையை நீ போர்த்திக் கொண்டு 3 இரவுகளுக்கு தனிமையான இருளான அறையில் தூங்கினால் சீக்கிரமே உனக்கு திருமணம் நடக்கும். அதன் அதிசயத்தை நீயே பார் என்றார். நான் மகிழ்ச்சியுடன் அவரிடமிருந்து அந்த போர்வையை பெற்றுக்கொண்டேன். ஆனால் நான் அந்த போர்வையை பொருத்திக் கொண்டு தூங்கும் போதெல்லாம் நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். போர்வை பொருத்திக் கொண்ட 3வது காலை என் கண் விழித்த போது என் உயிர் போனது போல் இருந்தது. நான் விருந்தினர்கள் முன் செல்ல தயாராகி கொண்டிருந்தேன். அப்போதுதான் யாரோ என்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன். நான் வேகமாக அங்கும் இங்கும் பார்த்தேன். ஆனால் எனக்கு யாரும் கண்ணில் படவில்லை. நான் மீண்டும் எனது வேலையில் ஈடுபட்டேன். ஆனால் யாரோ என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிறார்கள் என்று ஏன் எனக்கு தோன்றியது. இந்த முறை நான் என் அறைக்குள் சென்று என் ஜன்னலுக்கு அருகில் நின்றேன். அப்போதுதான் 2 நிழல்கள் ஓடுவதை பார்த்தேன். ஆனால் அங்கே யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. என் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. ஏதோ ஒன்று என்னை பிடித்துக் கொண்டது. யார் என்னை ஒளிந்து நின்று பார்க்கிறார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது எங்கள் வேலைக்காரி சுனிதா என்னை அழைக்க வந்தாள். யாராவது என் ஜன்னலுக்கு வெளியே நிற்பதை நீ பார்த்தாயா என்று சுனிதாவிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன். பிறகு அவளிடம் பின்னால் கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். நான் காபி தட்டுடன் வரவேற்பறைக்குள் நுழைந்தேன். அப்போது அங்கே அமர்ந்திருந்த அறிவாற்றல் மிக்க பெண்மணி ஒருவர், நீங்கள் காபி பற்றி கவலைப்படுவதை விடுங்கள், முதலில் எங்களிடம் பெண்ணை காட்டுங்கள் என்றார். அன்று மீண்டும் எனக்காக ஒரு திருமண சம்பந்தம் வந்திருந்தது. அதனால் நானும் என் அம்மாவும் காலை முதல் வேலையில் ஈடுபட்டிருந்தோம். சுனிதாவும் அவளது மகனும் வீட்டை சுத்தப்படுத்தினர். காபி போன்றவற்றுக்கான பொருட்களை நானும் என் அம்மாவும் சேர்ந்து தயார் செய்தோம். இப்போது நான் காப்பி கொண்டு அறைக்குள் நுழைந்திருந்த போது அந்த பெண்மணியின் கேள்வி எனக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தியது. என் அம்மாவும் பயத்துடன் என்னை பார்த்தார். இதுதான் ரீமா, என் மகள் என்றார். அந்த பெண்மணியின் கண்கள் விரிந்தன. அவர், உங்கள் மகளுக்கு 25 வயதாகிறது என்று கேள்விப்பட்டோம். ஆனால் இவள் எந்த விதத்திலும் அவ்வளவு இளம் வயது பெண்ணாக தெரியவில்லையே என்றார். என் இதயம் 100 துண்டுகளாக உடைந்ததை போல் உணர்ந்தேன். நான் காபி தட்டை கீழே வைத்துவிட்டு வெளியே சென்றேன். என் அம்மா, அவளுக்கு 25 வயதுதான் ஆகிறது. ஆனால் கொஞ்சம் உடல் பருமன் இருப்பதால் அப்படி தெரிகிறாள் என்றார். அதற்கு அந்த பெண்மணி, அடடா சகோதரி, இந்த காலத்தில் நிறைய நவீன சாதனங்கள் வந்துவிட்டன. உங்கள் மகளை சிறிது உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்கள், உணவு கட்டுப்பாடு மேற்கொள்ள சொல்லுங்கள். இந்த உடல் பருமனுடன் யாரும் அவளை தங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார். அந்த பெண்மணியின் பதிலை நான் புரிந்து கொண்டேன். அதனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாடிக்கு வந்து அமர்ந்து விட்டேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நிராகரிப்பு என்பது மிகப்பெரிய வலி. அது ஒருவரை உள்ளுக்குள்ளேயே அழித்துவிடும். ஒரு நபர் உங்களை விரும்பாத போது, உங்களை தூக்கி எறிந்துவிட்டு போகும்போது எப்படி இருக்கும்? முதலில் நம்மை தள்ளியவரின் மூளைதான் சரியில்லை என்று நாம் நினைக்கிறோம். அவருக்கு தகுதியின்மை இல்லை. பிறகு அவர் நம்மை விரும்பாதது அவரது புத்திசாலித்தனம் இல்லாததால் தான் என்று நினைப்போம். ஆனால் இந்த அவமானங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் போது இதயம் மற்றும் மனதில் ஆழமான காயங்கள் விழ ஆரம்பிக்கின்றன. மெல்ல மெல்ல நம் மனம் எல்லாவற்றிலிருந்தும் தனிமைப்படுத்தப்படுகிறது. நம் இருப்பையே நாம் வெறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். கண்ணாடியும் மிக பெரியதாக தோன்றுகிறது. என் உடல் பருமன் காரணமாக எல்லா சம்பந்தங்களும் என்னை தட்டி கழித்து விட்டு சென்றன. நான் என் நிராகரிப்பை பற்றி அதிர்ச்சியில் இருந்தேன். அப்போதுதான் மீண்டும் யாரோ என்னை திருட்டுத்தனமாக பார்ப்பது போல் உணர்ந்தேன். நான் வேகமாக எழுந்து நின்றேன். என் சுற்றுப்புறத்தை பார்த்தேன். அப்போது புல்வெளியில் உள்ள செடிகளுக்கு இடையில் ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது. அங்கே யாரோ இருக்கிறார்கள். அப்போதுதான் வேலைக்காரி அறையில் இருந்து சுனிதா வெளியே வருவதை பார்த்தேன். நான் அவளை அழைத்து கேட்டேன், அந்த செடிகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று பார் என்றேன். அவள் எல்லா செடிகளையும் பார்த்தாள். ஆனால் யாரும் கண்ணில் படவில்லை. இது முதல் முறை அல்ல. அடிக்கடி யாரோ என்னை பார்த்து கொண்டிருப்பது போல் எனக்கு தோன்றும். ஆனால் நான் அதை புறக்கணித்து விடுவேன். ஆனால் இப்போது இது மிக அதிகமாகிவிட்டது. நான் மெல்ல மெல்ல மனநோயாளியாக மாறிக்கொண்டிருந்தேன்.
ஒரு பக்கம் இந்த நிழல், இன்னொரு பக்கம் இந்த உடல் பருமனின் வலி. நான் ஆரம்பத்தில் இவ்வளவு குண்டாக இருக்கவில்லை. மாறாக நான் 15-16 வயதுடைய பெண்கள் பொதுவாக இருப்பது போல் ஒல்லியாக இருந்தேன். ஆனால் என் குடும்பத்தினர் என்னை குண்டாக்க விரும்பினர். என் அம்மா என் அதிகப்படியான ஒல்லியான தோற்றத்தை கண்டு கவலைப்பட்டார். அதே சமயம் மற்றவர்கள் பேசுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எந்த விதத்திலும் என்னை தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்க நான் விரும்பவில்லை. பிறகு என் வயது கூட கூட என் உடலும் வளர ஆரம்பித்தது. நான் ஆரம்பத்தில் இருந்தே அழகாக இருந்தேன். இப்போது என் கன்னங்கள் நிறைந்ததால் என் அழகு 4 மடங்கு அதிகரித்தது. எல்லா இடங்களிலும் என் அழகை பற்றியே பேச்சு இருந்தது. எல்லோரும் என்னை போல் ஆக விரும்பினர். என் அம்மா எனக்கு திருஷ்டி கழிப்பதை நிறுத்தவே இல்லை. ஆனாலும் யார் கண் பட்டதோ தெரியவில்லை, நான் நோயுற்று போனேன். என் உடலில் எப்போதும் வலி இருக்கும். ஒரு நாள் நான் கல்லூரியில் தலை சுற்றி கீழே விழுந்தேன். உடனடியாக என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். எனக்கு சக்தி குறைபாடு இருக்கிறது என்று மருத்துவர் கூறினார். அதனால் அவர் எனக்கு சத்து ஊசிகள் போடச் சொன்னார். அவை என்ன வகையான சத்து ஊசிகளோ தெரியவில்லை. ஒரு வாரமாக எனக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். என் உடல் முழுவதும் வீங்கி போனது. ஊசி போட்டதால் இப்படி ஆகிவிட்டது. சில நாட்களில் வீக்கம் குறைந்துவிடும் என்று மருத்துவர் கூறினார். ஆனால் வீக்கம் குறைவதற்கு பதிலாக அதிகரிக்க ஆரம்பித்தது. இந்த மாதிரி ஊசியின் தவறான எதிர்வினையால் என் உடல் வீங்கி போனது. என் முகம் மிக பெரிதாகிவிட்டது. என் எடை இந்த அளவுக்கு அதிகரித்து விட்டதால் நான் இளம் வயது பெண் போல தெரிவதற்கு பதிலாக ஒரு வயதான பெண்மணி போல் தெரிய ஆரம்பித்தேன். இப்போது என் குடும்பத்தினருக்கு என் மீது கவலை வந்தது. எனக்கும் இந்த உடல் பருமன் மீது வெறுப்பு ஏற்பட்டது. நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். என் அம்மா எனக்கு ஆறுதல் கூறினார். ஆனால் நான் எப்போதும் விரக்தியாக இருக்க ஆரம்பித்தேன். நான் கல்லூரிக்கு சென்றால் பெண்கள் என்னை கிண்டல் செய்து என்னை ஆன்டி ஆன்டி என்று அழைத்து வெறுப்படைய செய்தனர். நான் கல்லூரிக்கு செல்லும் எண்ணத்தையே கைவிட்டேன். ஆனால் என் அப்பாவுக்கு கோபம் வந்தது. இந்த மாதிரியான முட்டாள்தனமான செயலை செய்ய வேண்டாம் என்று அவர் என்னை தடுத்தார். எப்படியோ நான் கல்லூரியை முடித்தேன். வீட்டிலேயே உட்கார்ந்து ஒரு நல்ல சம்பந்தத்திற்காக காத்திருந்தேன். ஆனால் இங்கேயும் என் உடல் பருமன் என் வழியில் ஒரு சுவராக நின்றது. வந்த எல்லா சம்பந்தங்களும் என் உடல் பருமன் காரணமாக என்னை தட்டி கழித்து விட்டு என் தங்கைகளில் ஒருவரை விரும்பி சென்றார்கள். ஆனால் என் அப்பாவுக்கு இது ஒரு பிடிவாதம். முதலில் என் திருமணம்தான் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இங்கே எங்கள் மற்ற குடும்பத்தில் எனக்கு கீழே உள்ள எல்லா பெண்களுக்கும் திருமணங்கள் முடிந்து விட்டன. ஆனால் நான் இன்னும் என் பெற்றோரின் தோள்களில் பூமியில் பாரமாக உட்கார்ந்திருந்தேன். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும்? அழுவதை தவிர என் கைகளில் வேறு எதுவும் இல்லை. மாலை ஆகிவிட்டது. எல்லா பறவைகளும் தங்கள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிவிட்டன. நான் புல்வெளியில் நடக்க ஆரம்பித்தேன். அப்போது எங்கள் கேட்டில் தட்டும் சத்தம் கேட்டது. ஒரு குரல் கேட்டது. கடவுளின் பெயரால் எனக்கு உதவுங்கள். அவர்கள் இதயத்தின் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். எனக்கு ஒரு சாமியாரின் குரல் கேட்டது. நான் வேகமாக கேட்டை நோக்கி சென்றேன். அங்கே ஒரு சாமியார் அமர்ந்திருந்தார். அவர் தலை முதல் பாதம் வரை போர்வை போர்த்தியிருந்தார். நான், சாமி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்றேன். அவர் தனது கம்பீரமான குரலில், எனக்கு என்ன வேண்டுமோ அதை மனிதனால் கொடுக்க முடியாது. ஆனால் உனக்கு என்ன வேண்டுமோ அதை உன் நெற்றியில் எழுதியிருப்பதை என்னால் பார்க்க முடியும் என்றார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் அவரை சவால் விட்டு, அப்படியானால் எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றேன். அவர் திருமணத்தை பற்றி சொன்னபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். நிச்சயமாக அந்த சாமியார் சாதாரணமாக இருக்க முடியாது. என் பிரச்சனையின் சரியான காரணத்தை அவர் சொன்னார். நான் நடுங்கும் கைகளால் அந்த போர்வையை வேகமாக பிடித்துக் கொண்டேன். அப்போது என் அம்மா கதவை திறந்தார். அவர் என்னை பார்த்து திகைத்து போய், நீ இங்கே நின்று என்ன செய்கிறாய் என்றார். நான் அம்மாவிடம், அம்மா, சாமியார் எனக்கு இந்த போர்வையை கொடுத்திருக்கிறார் என்றேன். என் அம்மா வேகமாக கேட் அருகில் சென்று தலையை வெளியே நீட்டி பார்த்தார். அந்த சாமியார் அங்கேயே அமர்ந்திருந்தார். அந்த சாமியார் என்னை போகச் சொல்லி சைகை காட்டி, இந்த போர்வையை எடுத்து உன் அறைக்குள் வைத்துக்கொள்,
பின்னால் திரும்பி பார்க்காதே என்றார். நான் என் 2 கைகளாலும் போர்வையை பிடித்துக்கொண்டு என் அறைக்குள் நுழைந்தேன். சிறிது நேரம் கழித்து என் அம்மா என் அறைக்குள் வந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார். ரீமா, சாமியார் என்னிடம் சொன்னார், இன்று முதல் சரியாக 3 நாட்களுக்கு பிறகு உனக்கு வரும் முதல் சம்பந்தத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். ஆனால் அந்த சம்பந்தத்தை நீ நிராகரித்தால் எங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் பறித்துக் கொள்வார்கள். நாங்கள் வீதிக்கு வந்து விடுவோம் என்றார். நான் கவலைப்பட்டேன். ஆனால் பிறகு என் அம்மா எனக்கு தைரியம் கொடுத்தார். நீ இரவில் அந்த போர்வையை நிச்சயமாக போர்த்திக்கொள் என்று அவர் என்னிடம் வற்புறுத்தினார். என் அம்மா போன பிறகு நான் அந்த போர்வையை திறந்து பார்த்தேன். அது கருப்பு நிறத்தில் இருந்த ஒரு கம்பளம். இரவு வந்தபோது நான் என் அறையில் உள்ள எல்லா விளக்குகளையும் அணைத்து விட்டேன். என் அறையில் கையை நீட்டினால் கூட கை தெரியாத அளவுக்கு இருள் சூழ்ந்திருந்தது. எனக்கு பயமாகவும் இருந்தது. ஆனால் திருமணத்தை நினைத்து அந்த போர்வையை போர்த்தி கொள்ள நான் துணிந்தேன். எப்படியோ நான் அதை போர்த்தி கொண்டேன். எனக்கு வித்தியாசமான எரிச்சல் உணர்வு ஏற்பட்டது. இப்போது போர்வையை கழற்றி எறிய வேண்டும் போலிருந்தது. ஆனால் நான் நிச்சயமாக அதை செய்யவில்லை. அந்த இரவு முழுவதும் எனக்கு முள் மீது கழிந்தது போல் இருந்தது. காலையில் என் அம்மா என்னை பார்த்து, நீ போர்வையை போர்த்தி கொண்டாயா இல்லையா என்று கேட்டார். நான் தலையசைத்தேன். நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். இரவு எனக்கு சரியாக தூக்கமும் வரவில்லை. என் இளைய சகோதரி, அக்காவுக்கு திருஷ்டி கழியுங்கள் என்றாள். நான் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்து படுத்துக் கொண்டேன். நான் என் திருமணத்தை பற்றி நினைத்து புன்னகைத்தேன். நான் சந்தோஷமாக இருப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. குறைந்தபட்சம் மக்களிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். நான் 2வது முறையும் துணிந்து அந்த போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கினேன். காலை விடிந்ததும் நான் காலை உணவுக்காக சமையலறைக்குள் நுழைந்தேன். என் அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டு என்னை கட்டி அணைத்தார். அவர், நீ இனிமேல் சில நாட்களுக்கு எங்கள் வீட்டில் விருந்தாளிதான். நீ வீட்டு வேலைகளில் எதற்கும் கைகூட வைக்க கூடாது என்றார். நான் புன்னகைத்தேன். இன்று என் வாழ்க்கையில் நினைவில் நிற்கும் நாள். என் சகோதரிகள் என்னை கேலி செய்வதை நிறுத்தவில்லை. என்னை சீண்டிக் கொண்டிருந்தனர். என் அம்மா என் அப்பாவிடமும் சாமியாரை பற்றி கூறினார். 2வது நாளும் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து விட்டது. 3வது இரவு நான் மீண்டும் அறையில் விளக்குகளை அணைத்துவிட்டு அந்த போர்வையை போர்த்தி கொண்டேன். இன்று இரவு போர்வை என்னை குத்தவோ அல்லது தொந்தரவு செய்யவோ இல்லை. நாளை வரப்போவதை பற்றி நினைத்து எனக்கு வித்தியாசமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. வரவிருக்கும் மகிழ்ச்சியான நாட்களை பற்றி நினைக்கும் உணர்வே புதிதாக இருந்தது. ஆனால் என்னை போல் துரதிர்ஷ்டசாலிகளுக்கு மகிழ்ச்சி நிலைக்காது என்று எனக்கு தெரியவில்லை. என் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு கொஞ்சமாவது தெரிந்திருந்தால் நான் எங்காவது ஒளிந்து கொண்டிருப்பேன். எப்படியோ நான் காலையில் குளித்துவிட்டு ஆடை அணிந்து கொண்டேன். தலை சீவி லேசான மேக்கப் செய்தேன். எனக்கு தெரியும், அதனால் நான் தயாராக இருக்க வேண்டும். நான் தயாராகி அறையை விட்டு வெளியேற போன போது என் அப்பா என்னை கட்டி அணைத்து மிகவும் பாசத்துடன் கொஞ்சினார். என் சகோதரிகளும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள், ரீமா அக்கா கல்யாணத்துக்கு என்ன கலர் புடவை உடுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு நாங்கள் அனைவரும் காலை உணவு மேஜையில் அமர்ந்தோம். என் காதுகள் என் திருமணம் நடக்கப் போகும் வெளியே உள்ள கேட்டில் இருந்தது. ஆனால் அப்போது ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. எங்கள் எல்லோருக்கும் முன்னால் காலை உணவை வைத்துவிட்டு சுனிதா தரையில் உட்கார்ந்து விட்டாள். என் அப்பா கவலைப்பட்டு, சுனிதா, என்ன விஷயம்? நீ மிகவும் கவலையாக இருக்கிறாய். என்ன விஷயம்? உன் உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டார். சுனிதா கண்களில் கண்ணீருடன் சொன்னாள், ஐயா, சிறிய வாய் பெரிய வார்த்தை பேசுகிறது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு கோயிலின் வாசலில் நான் உட்கார்ந்திருந்தேன். ஒரு வயதான மனிதர் என்னிடம் வந்து நின்று, நாளை காலை ரீமாவுக்கான திருமண சம்பந்தம் கேட்கச் சொல். ஆம், அவர்கள் மறுத்தால் ரீமாவிடமிருந்து போர்வையை மட்டும் வாங்கிக் கொண்டு இனி உன் வாழ்க்கையில் இந்த போர்வை போன்ற கருமையான நிழல் படியும் என்று சொல் என்றார். எந்த போர்வை, எந்த நிழல் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது என்னவென்றால், நான் உங்கள் முன் சேலையின் முந்தானையை விரித்து உட்கார்ந்திருக்கிறேன்.
என்னை காலி கையாக அனுப்பாதீர்கள். சுனிதாவின் வார்த்தைகளை கேட்டதும் நாங்கள் எல்லோரும் திகைத்து போனோம். என் அப்பா ஆச்சரியத்துடன் என்னையும் சுனிதாவையும் மாறி மாறி பார்த்தார். ஆனால் என் அம்மா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, சுனிதா, நீ ரீமாவின் திருமணத்தை உன் மகன் ரித்தமுடன் செய்ய நாங்கள் தயார் என்றார். நான் மிகப்பெரிய ஆச்சரியத்துடன் என் அம்மாவை பார்த்தேன். என் அப்பாவும் மௌனமாக இருந்தார். நான் திடீரென எழுந்து என் கால்களை தரையில் உதைத்துவிட்டு படுக்கையில் விழுந்தேன். ரித்தமுடன் என் ஜோடியா, எங்கள் வேலைக்காரி, விதவையான சுனிதாவின் மகன், எங்கள் தோட்டக்காரன், அவனுடன் எனக்கு எப்படி திருமணம் நடக்க முடியும்? நாங்கள் குழந்தை பருவத்தில் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம் என்பது உண்மைதான். நாங்கள் ஒன்றாக விளையாடினோம். ஆனால் குழந்தை பருவம் முடிந்து எத்தனையோ காலமாகிவிட்டது. நான் மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டேன். 4-5 மணி நேரம் நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்போது நீண்ட நேரத்திற்கு பிறகு என் அப்பாவும் அம்மாவும் கதவை தட்டி என் அறைக்குள் நுழைந்தனர். என் அப்பா என் தலையில் கை வைத்து என் கண்ணீரை துடைத்து, ரீமா, நீ 50 வயதாக ஆனாலும் கூட இந்த திருமணத்திற்கு நான் சம்மதித்திருக்க மாட்டேன். நான் உலகம் முழுவதும் தேடி சிறந்த ஒருவனுடன் உனக்கு திருமணம் செய்து வைத்திருப்பேன். உன் கையை அவனிடம் ஒப்படைத்திருப்பேன். ஆனால் இப்போது நான் கட்டாயப்படுத்தப்படுகிறேன். எந்த சாமியாரின் சாபத்தையும் நான் பெற விரும்பவில்லை. இந்த சம்பந்தத்தை மறுத்தால் எங்களுக்கு என்ன அழிவு வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள் அனைவரையும் மிகவும் நேசிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை இழக்க விரும்பவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு உனக்கு ரித்தமுடன் திருமணம் செய்து வைப்போம் என்றார். என் அப்பா அறையை விட்டு வெளியே சென்றார். ஆனால் என் அம்மா நீண்ட நேரம் என் அருகில் அமர்ந்து எல்லா வழிகளிலும் எனக்கு புத்திமதி கூறினார். எல்லா பிரச்சனைகளையும் நான் மறுத்தால் என்னென்ன நடக்கும் என்பதையும் அவர் எனக்கு விளக்கினார். எங்கள் வீட்டில் 3 நாட்களும் சோகம் நிலவியது. என் சகோதரிகள் என்னை பார்ப்பதில் இருந்து விலகி இருந்தனர். நானும் என்னையே என் அறைக்குள் அடைத்துக் கொண்டேன். 3 நாட்களுக்கு பிறகு என் அம்மா எனக்கு ஒரு சிவப்பு நிற காட்டன் புடவையை கொடுத்து, தயாராகு, பண்டிதர் வரப்போகிறார் என்றார். எனக்கு எவ்வளவு அநியாயம் நடந்தது! பட்டுப்புடவை அணிய வேண்டும் என்ற என் ஆசை என் இதயத்திலேயே தங்கிவிட்டது. நான் என் தாயின் ஆணைக்கு பணிந்து தயாராகி லாஞ்சுக்கு வந்தேன். எனக்கு திருமணம் முடிந்தது. நான் என் வீட்டை விட்டு விலகி என் வீட்டிலேயே இருந்த வேலைக்காரன் அறையில் வந்து விட்டேன். என் மனது விசிறியில் தொங்கிக் கொண்டு என் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பியது. என் உடல் பருமனுக்கு நான் தீ வைக்க விரும்பினேன். நான் குண்டாக இல்லாவிட்டால் என் வேலைக்காரனுடன் என் திருமணம் நடந்திருக்காது. எப்படியோ சுனிதா என்னை ரித்தமின் அறையில் உட்கார வைத்துவிட்டு வெளியே சென்றாள். சிறிது நேரம் கழித்து ரித்தம் அறைக்குள் நுழைந்தான். நான் ரிதமை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் சற்று கவலையாக இருந்தான். அவன் என் அருகில் உட்கார போனான். அப்போது நான் கத்தினேன், எச்சரிக்கை! சுனிதா உன் சம்பந்தத்தை தரையில் அமர்ந்து கேட்டாள் என்பது போல் இருக்கிறது. ஆனால் உனக்கு என்ன? அவள் உனக்கு எதுவும் கற்றுத்தரவில்லையா? ரிதம் புன்னகைத்தான். நான் அவன் முகத்தை மிகவும் கவனத்துடன் பார்த்தேன். அவன் மிகவும் அழகான ஆடைகளை அணிந்திருந்தான். அவன் ஒரு அழகான பையன். ஆனால் அவன் எங்கள் வேலைக்காரன் தானே. நான் உன் அப்பாவின் வேலைக்காரன், உன்னுடையது அல்ல. நான் அவரிடமிருந்து சம்பளம் பெறுகிறேன், உன்னிடம் இருந்து அல்ல என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட நான் கோபத்தில் கொதித்தேன். நான், என்ன, எங்கள் பிச்சையில் வாழும் ஒருவனுக்கு இவ்வளவு நீளமான நாக்கு? வெளியே போ என்றேன். கண்களில் கண்ணீருடன் ரித்தம் வெளியேறினான். ரித்தம் போன பிறகு நான் எழுந்தேன். கதவை பூட்டிவிட்டு அமைதியாக தூங்க படுத்தேன். காலை விடிந்ததும் நான் எழுந்தேன். நேராக என் வீட்டிற்கு சென்றேன். என் அப்பா என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார். நான், அப்பா, நாம் சாமியாரின் பேச்சை கேட்டுவிட்டோம். நான் ரிதமை திருமணம் செய்து கொண்டேன். இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நான் ரித்தமுடன் அந்த குடிசையில் இருக்க மாட்டேன். நான் இங்கேயே இருப்பேன் என்றேன். என் அப்பா, உன் எல்லா முடிவுகளுக்கும் நான் சம்மதிக்கிறேன் என்றார். ஆனால் என் அம்மா என் முடிவால் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். என் அம்மா, நாங்கள் சாமியாரின் பேச்சை கேட்டு ரீமாவின் திருமணத்தை ஒரு ஏழையான வேலைக்காரனுடன் செய்துவிட்டோம். இப்போது எங்கள் மீதுள்ள சாபம் நீங்கிவிட்டது. என் மகளின் முடிவு இது. அவள் அந்த ஏழை வேலைக்காரனுடன் இருக்க மாட்டாள் என்றால் இருக்க மாட்டாள். என் மகளின் முடிவில்
நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் மகளுக்கும் அவனுக்கும் விவாகரத்து கிடைக்க விரைவில் ஏற்பாடு செய்வேன். என் ரீமாவுக்காக ஒரு மிகவும் நல்ல பையனை தேடுவேன் என்றார். என் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் அப்பா சற்று கவலைப்பட்டார். என் திருமணம் முடிந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த 2 மாதங்களில் அப்பா ஒரு முறை என் அருகில் வந்து, உன் முடிவை பற்றி மீண்டும் ஒரு முறை யோசி என்றார். ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. நான் பெரும்பாலும் என் அறை ஜன்னலில் நின்று ரித்தம் புல்வெளியில் வேலை செய்வதை பார்ப்பேன். சில சமயங்களில் அவன் புல் வெட்டி கொண்டிருப்பான். சில சமயங்களில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருப்பான். என் மனது அவன் மீது கோபத்தை காட்ட விரும்பும் போது நான் புல்வெளிக்கு சென்று, வேலைக்காரன் எப்போதும் வேலைக்காரன் தான், அவன் எஜமானியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்தாலும் என்பேன். அவன் எங்கள் வேலைக்காரனாக இல்லாவிட்டால், மாறாக ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த நல்ல பையனாக இருந்திருந்தால், என் சித்தப்பா, அத்தை மகன்களும் என் நண்பர்களும் அவனை கண்டு பொறாமை அடைந்திருப்பார்கள். இப்படியே 6 மாதங்கள் கடந்து விட்டன. ஒரு நாள் சுனிதா என் அப்பாவிடம் வந்தாள். அப்போது நான் சமையலறையில் இருந்தேன். என் அப்பா புல்வெளியில் அமர்ந்திருந்தார். சுனிதா, ஐயா, நாங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற விரும்புகிறோம். திருமணத்திற்கு பிறகு ரித்தம் ரீமா மீது காதல் கொண்டு விட்டான். அவன் அவள் காதலால் பைத்தியமாகி விட்டான். என்னால் என் இளம் மகன் இப்படி துன்பப்படுவதை பார்க்க முடியவில்லை. ஐயா, இப்போது அவனுக்கு எவ்வளவு காய்ச்சல் என்று என்னால் சொல்ல முடியாது என்றாள். சுனிதாவின் வார்த்தைகளை கேட்டு நான் திகைத்து போனேன். என்னை யாராவது இவ்வளவு அதிகமாக எப்படி நேசிக்க முடியும்? நான் ஒரு மாமிச மலை. பிறகு எப்படி அவன் என் காதலில் மூழ்கி போனான்? சுனிதாவின் வார்த்தைகள் என் காதுகளில் சுழன்று கொண்டே இருந்தன. இரவு வந்தபோது நான் தூங்குவதற்காக படுக்கையில் படுத்தேன். ஆனால் இன்று தூக்கம் என் கண்களில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது. ஒரு வித்தியாசமான பதட்டம் என் உடல் முழுவதும் ஓடியது. நான் என் படுக்கையில் இருந்து திடீரென எழுந்தேன். யாருக்கும் தெரியாமல் வேலைக்காரன் அறையை நோக்கி சென்றேன். சுனிதா சொன்னதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று பார்ப்போம். நான் முன்னேறி சென்றேன். அப்போது ரிதமின் இனிமையான குரல் என் காதுகளில் விழுந்தது. நான் நின்றேன். அவன் தன் தாயிடம் பேசிக் கொண்டிருந்தான். அம்மா, கடினமாக உழைத்து சொந்தமாக சம்பாதித்து சாப்பிடுவதில் வெட்கம் இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த பணக்காரர்கள் தங்கள் வேலைக்காரர்களை தங்கள் காலனியாக ஏன் நினைக்கிறார்கள்? அம்மா, அவ்வளவு பெரிய கனவுகளை காணாதே. உனக்கு ரீமா ஒருபோதும் கிடைக்க மாட்டாள் என்று நீ எனக்கு எவ்வளவு அறிவுரை சொன்னாய். ஆனால் நான் என்ன செய்ய முடியும் அம்மா? அவள் என் குழந்தை பருவ காதல். ஆனால் நான் அவள் காதலை பெற நினைத்திருக்க மாட்டேன். ரீமாவின் காதலை என் இதயத்திற்குள் எங்காவது புதைத்திருப்பேன். ஆனால் நீதானே சொன்னாய், ரீமா பிறந்து 2 மாதங்கள் ஆனபோது அவள் தாய் இறந்து விட்டாள். பிறகு நான் தான் அவளை பார்த்து கொண்டேன். நான் உங்கள் இருவரையும் மிகவும் நேசித்தேன். உன்னையும் ரீமாவையும் ஒரே பாத்திரத்தில் உணவு சாப்பிட வைப்பேன். உன் படுக்கையில் அவளை தூங்க வைப்பேன். பிறகு பெரிய ஐயா 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த புதிய அம்மா ஒரு ஏழையும் பேராசை கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர். அவளால் ஒரே இரவில் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை. இவள் ரீமாவுடன் நன்றாக பழகவில்லை. பிறகு இவளுக்கு சொந்த குழந்தைகள் பிறந்தனர். இவள் மகள்கள் சாதாரண அழகுடையவர்கள். ஆனால் ரீமா பௌர்ணமி நிலா போலிருந்தாள். அம்மா, இந்த அம்மா வேண்டுமென்றே அவளது அழகை கெடுக்க உடல் பருமனுக்கான ஊசிகளை கொடுத்தாள். அதனால் அவளுக்கு திருமணம் நடக்காது. அவளுக்கு அதிக வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்காது. அவள் ஏதோ சாமியாரை வைத்து நாடகம் ஆடினாள். என் திருமணம் நடந்தது. ஆனால் ரீமா என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது நாம் நாளை காலை வெளியேறி விடுவோம் என்றான். ரித்தமின் வார்த்தைகளை கேட்ட நான் தலை சுற்றினேன். என்னால் என் கால்களில் நிற்க முடியவில்லை. நான் அங்கே தரையில் உட்கார்ந்தேன். அவன் என் அம்மாவை எப்போதும் கோபம் கொண்டே பார்ப்பான். நான் அவர்கள் பேசுவதை கேட்டு அழுது கொண்டே இருந்தேன். நான் மிகுந்த சிரமத்துடன் என் அறைக்கு சென்றேன். இரவு 12 மணி ஆகிவிட்டது. நான் மிகவும் மோசமாக அழுது கொண்டிருந்தேன். நான் என் அப்பாவின் நம்பருக்கு அழைப்பு விடுத்து என் அறைக்கு வரச் சொன்னேன். என் அப்பா என் குரலை கேட்டு மிகவும் கவலைப்பட்டு ஓடி வந்தார். நான் அவர் மார்பில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தேன். பிறகு என் அப்பாவிடம் எல்லா கதைகளையும் சொன்னேன். எல்லாவற்றையும் அவரை பார்த்து கொள்வதாக என் அப்பா எனக்கு உறுதி அளித்தார். காலை விடிந்தது.
என் அம்மாவிடம் ரீமா தன் வீட்டிற்கு போக விரும்புவதாக என் அப்பா கூறினார். அதை கேட்ட என் அம்மா சற்று வருத்தமடைந்தார். என் அப்பா ரித்தம் மற்றும் சுனிதாவை வீட்டிற்கு அழைத்தார். என் அப்பா ரித்தமிடம், ரித்தம் மருமகனே, எனக்கு சொந்த மகன் இல்லை என்பது உனக்கு தெரியும். ஆனால் மருமகன்களும் மகன்களைப் போலத்தான். நீ என் அலுவலக வேலையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்றார். ரித்தம் ஆச்சரியப்பட்டான். ஆனால் என் அம்மாவின் முகத்தில் நிறம் மாறிவிட்டது. என் அப்பா அலுவலகத்தின் எல்லா ஆவணங்களையும் ரித்தமிடம் கட்டாயப்படுத்தி ஒப்படைத்தார். என் அப்பாவின் இந்த கட்டாய செயல் என் அம்மாவுக்கு ஒரு பலமான அறை போலிருந்தது. என் அம்மா என்னை கட்டாயப்படுத்தி என் வாழ்க்கை முழுவதும் என்னை வீட்டிலேயே உட்கார வைக்கும் திட்டம் தீட்டியிருந்தார். என் அப்பா அதே சொத்தை இன்று என் கணவனிடம் ஒப்படைத்தார். அப்போது என் அம்மாவின் உண்மையான முகம் வெளியே வந்தது. அவர் கோபத்துடன், உங்களால் இப்படி செய்ய முடியாது. என் பல வருட தவத்தை மண்ணில் போட முடியாது. என் சொத்தில் ஒரு சிறிய பகுதியை கூட நான் இந்த வேலைக்காரனுக்கு தரமாட்டேன் என்றார். என் அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட என் அப்பா என் அம்மாவின் முகத்தில் ஒரு பலமான அறை கொடுத்து, எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது. நீ எப்படி என் மகளின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாய் என்பது எனக்கு தெரியும். இனிமேல் ஒரு வார்த்தை கூட உன் வாயால் சொன்னால் நான் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்றார். நானும் ரித்தமும் அப்பாவின் இரண்டாவது வீட்டிற்கு வந்துவிட்டோம். ரித்தம் அப்பாவின் அலுவலகத்தில் வேலை செய்கிறான். நல்ல சம்பளம் பெறுகிறான். அவன் என்னை ஒரு மிகப்பெரிய மருத்துவரிடம் காண்பித்து என் சிகிச்சையை தொடங்கினான். மெல்ல மெல்ல மருந்துகள் வேலை செய்ய ஆரம்பித்தன. என் உடல் பருமன் குறைந்து கொண்டே வந்தது. இப்போது நான் முற்றிலும் நலமாக இருக்கிறேன். ரித்தம் என்னை மிகவும் நேசிக்கிறான். என் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறான். நான் ரிதமை பார்க்கும் போதெல்லாம் என் விதியை நினைத்து பெருமை அடைகிறேன். கடவுள் என் போன்ற ஒரு கணவனை எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.